நம்ம கிளாஸ்ல புதிய சட்டத்தை ஆரம்பிச்சிக்கிறோம். கல்கலாட சட்டம் வந்துட்டா ஸ்கிரீன். ஓ சார். அது நாங்கள் போன கிளாஸ்ல பார்த்த சில விஷயங்களை திருப்பி அந்த ஓதல் மட்டும் பார்த்துட்டு போவோம். விஷயங்களை விளம்படுத்தியாச்சு. முதலாவது ஒவ்வொரு உதாரண பகுதியாக பார்த்து கொண்டு வரோம். இதை கொஞ்சம் ஒதுங்கவும். أعوذ بالله من الشيطان الرجيم. في جيدها حبل من مسد. ரெண்டாவது يوم تبلى السرائر. ஈர் இயர் அல்ல ஈர் ராமலினம். يوم تبلى துப துபு السرائر. துபுலஸ் துபுல துபுல. يوم تبلى السرائر. குட். மூணாவது يوم يكون الناس كالفراش المبثوث. ف كالفراش را فراش يوم يكون الناس كالفراش المبثوث. போதுமா? ஸ்கிரீன் மாறி இருக்கிற சார். ஆ. பேத்திட்டேனா கொஞ்சம். عبدا إذا صلى. மூணாவது கொஞ்சம் திருப்பி போதுங்க. يوم يكون الناس كالفراش المبثوث. ஐந்தாவது إلا ابتغاء وجه ربه الأعلى. ம். தோணுபம். إلا ابتغاء وجه ربه الأعلى. ரொப்பிஹில்லாங்கிறது பெற அந்த சவுண்ட் வெளிப்படுத்தப்படணும். ரொப்பிஹில் அலா. ربه ஆ, الأعلى. அந்த சவுண்ட் முக்கியம். திருப்பி போதுங்க. إلا ابتغاء وجه ربه الأعلى. ம். ரெண்டாவது وما لأحد عنده من نعمة تجزى. ரத்து செய்யப்பட்ட நூன் இருக்கிறது. சட்டம் படிச்சாச்சு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட வேணும் பிளது. وما لأحد عنده من نعمة تجزى. கடைசியில வந்திக்கிற அடையாளம் துஜிஸ. எத்தனை செகண்ட் விட்டணும் என்ன காரணம்? துஜிஸல எத்தனை செகண்ட் விட்டணும் என்ன காரணம்? அது வந்து சார், இந்த யா வந்திக்கிற 3 லட்சம் உண்டு. அதுக்கு முன்னுக்கு வந்து அதுக்கு முன்னுக்கு சொல்லுங்க பாப்போம். மத்தினுடைய எழுத்து. அது வந்து சார், இந்த ஃபத்தா மத்து வந்திக்கிற சார். உண்டு ஜாக்கும் இல்லை. ம். அப்படி ஃபத்தா மத்து வந்து என்ன சொன்னா, இந்த அடுத்து வந்து அதுக்கு மேல வந்து அந்த மத்தினுடைய அடையாளம் வந்திக்கிற சார். ம்.
அப்போ வந்து நான் 2 செகண்ட் அளவு நீட்டி விடுவோம் சார். அப்படியே படிச்சோம். இது என்ன தலைப்பு கீழே படிச்சாங்க ஐயா? இதுக்கு தலைப்பு உண்டு. இந்த பாடமாக்கினா மறந்து போயிடும். விஷயத்தை விளங்கினா நீ விஷயத்த சொன்னா மத்தினுடைய ஞாபகம். மத்தினுடைய அடையாளங்கள். பிள்ளை மதுர அடையாளம்ங்கிற தலைப்பு உண்டே நான் படிக்கல. அங்கதான் பிரச்சனை. அது மறக்கிறதால இது அடிக்கடி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஓதுறது டிஸ்டர்ப் பண்ணும். இப்ப நீ துஜிதால நீங்க நீட்டினதை பாக்குற நேரம் விஷயத்தை படிச்சுட்டு விளங்கிட்டு ஓதின ஒரு ஓதலா விளங்கல, அதான் கேள்வி கேட்டேன். நீ ரெண்டு மூணு தலைப்புகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய தலைப்பா உருவாக்கி தான் நீ விட சொல்லிக்கிறீங்க. அதான் கேட்கல கேட்ட திருப்பி தலைப்பை கேட்டது. வசனத்துல இறுதியில நிப்பாற்ற ஒழுங்குங்கிறது ஒரு தலைப்பு. வசனத்துல இறுதியில நீட்டுதலோடு தொடர்பானது என்கிறது இன்னும் ஒரு தலைப்பு. இந்த ரெண்டு தலைப்போடையுமே தொடர்பு இல்லை. ஆனா நீங்க ரெண்டையுமே லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணி தலைப்பு இப்படியே சொல்ல பாத்தீங்க. ரெண்டுக்குமே தொடர்படாது. மத்தியினுடைய அடையாளங்கள் அந்த தலைப்பும் தொடர்படாது. நான் கேட்ட துஜிசில எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2 2 செகண்ட்ங்கிறது பிழை. அதான் சொல்ல வரேன். 2 செகண்ட் வச்சு கொண்டிருக்கிற ஆன்சர் பிழை. ஏன் 2 செகண்ட்? அடுத்த கேள்வி. அதுக்கு ஆன்சர் இல்லை. இப்ப அதுக்கு தான் நீங்க என்ன செய்றீங்க? நான் சொன்ன அதாவது அந்த ரெண்டு மூணு தலைப்புகளை சேர்த்து விட செல்ல பாக்குறீங்க. அது பிழை. ஏன் 2 செகண்ட்? மத்தினுடைய அடையாளம் நினைக்கிறேன். மதுரை அடையாளம் வந்தா 2 செகண்ட் இடணுமா? அது அடுத்த பிள்ளை. இப்ப மதுரை அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் இடணும்? இல்லை எத்தனை அளவு நீட்டணும்? 2 செகண்ட் 3 செகண்ட். 2 செகண்ட் 3 செகண்டா? நல்ல விஷயம். அது யார் சொல்லி தந்தேன்? இந்த மதுரை அடையாளம் 2 செகண்டா வேற அர்த்தம், 3 செகண்டா வேற அர்த்தம். 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த அளவுக்கு நீட்டிடும். அப்ப அதுவும் பிள்ளை. அந்த அடுத்த பிள்ளை. இப்ப ஸ்டார்டிங் பிள்ளை இங்க மதுரை அடையாளம் என்ற லெவல்ல இருந்து பிள்ளை. அது மது என்ற கன்செப்ட்ல இருந்து சரி பார்க்கவா இருக்கு. ம் மதுரை அடையாளம் வந்துச்சு தண்டா நீட்ட வேண்டிய அளவு 3 செகண்ட் தான். நாங்க 2 செகண்ட் இடம் இல்லை. 2 செகண்டுக்கு இடம் ஒண்டிக்குது. அது எதுன்னு சொன்னா அதான் சொன்னேன். நீங்க எல்லா தலைப்புகளையும் ஒன்றுக்குள்ள போட்டு குழப்பி கொண்டதால உங்களுக்கு அது விளங்காது. 2 செகண்ட்ன்றதுக்கு விஷயம் எங்க இருக்குது அப்படி என்றால் நாங்கள் சொன்னோம். வசனத்திட இறுதியில நீட்டுதலோடு தொடர்பானது என்ற ஒரு தலைப்பு கீழே படிச்சுக்கிறோம். வசன இறுதியில நீட்டுதலோடு தொடர்பான விடயங்கள் தலைப்பில் படிச்சுக்கிறோம். அதுல தான் 2 அல்லது 3 செகண்ட், 4 அல்லது 6 அளவுக்கு, ஆக குறைஞ்சது 4 அளவு 2 செகண்டுக்கு நீட்டம் என்ற ஒரு தலைப்பு வருது. அது எங்க? அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இல்லாட்டி நாங்கள் இந்த பாடத்தை அப்படி வச்சுட்டு திருப்பி அங்கே போயிட்டு அதை படிக்கோம். ஏன்னா அது அந்த பேசிக் சரியா புழல்லாண்டுச்சுன்னா நாங்கள் என்னதான் இதில் பெரிய லெவல் படிச்சும் வேலை இல்லை, சட்டம் படிச்சும் வேலை இல்லை. எங்களுக்கு ஓதல் இல்லாமல் தான் இருக்கும். எங்களுக்கு ஓதல் எங்களே நம்பிக்கைக்காது. நீட்டணுமா? நீட்ட தேவையில்லையா? இத்தனை செகண்ட் தான் நீட்டணுமா? இல்லாட்டி எங்களோட வாயில வாரதான் ஓதலாகும் நீட்டளவெல்லாம். அப்படி அல்ல. அதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வசனத்திட கடைசியில நீட்டுதலோடு தொடர்பானது என்ற தலைப்பு கீழே படிச்சதுக்கு உதாரணம் படிச்சுக்கணும். அந்த இதுலயும் உங்களோட ஸ்லைட்லயும் உதாரணம் வைக்கிற. ம் நீங்க நீங்க சொன்ன ஆன்சர் இப்ப 2 அல்லது 3 செகண்ட் சொல்லி எதுக்கு வரும் அது? எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கா. மதுரை அடையாளத்துக்கு நீட்டுற அளவும் இப்ப நீங்க அடுத்த அடுத்த விஷயம் சொன்னீங்களே 2 அல்லது 3 செகண்ட்ங்கிறது வேற ஒரு சாப்டர். மத்தியனுடைய நீட்ட அளவுங்கிறது இன்னும் ஒரு சாப்டர். அது வந்து சார் அதை அப்படி நீட்டணும் வந்து லாஸ்ட்டுக்கு நாங்கள் வசனத்தில் லாஸ்ட்டுக்கு வந்து நிப்பாட்டுறேன்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு நிப்பாட்டு எழுத்துக்கு முன்னுக்கு வந்து மற்றடைய எழுத்துக்கள் வந்து வந்து சொன்னால் அவர் நீட்டணும் சார். எது மதுரை தனிட்டுறது? வாவ் அலிஃப் யா. ஓ அதே நீட்டணும் அப்படியா? அதை நீட்டா சரி. எப்படி மதுரை மதுரை தண்ணிட்டு அது வாவு நீட்டலுமா? அது அடி எனக்கு என்ன தெரியாது.
மத்திய எழுத்து நீட்டலுமா? அதுலயும் இப்ப நீ சொன்ன விஷயத்திலயும் மறவாசி பேத்திட்டு. என்ன பேத்திட்டு? முதலாவது வசனத்துல கடைசியில சுக்கூன் வைக்கப்பட்டிக்கணும். சரியா? சும்மா வசனத்துல கடைசியில மாத்திருந்தா அது அடுத்த பிரச்சனை போயிடும். இப்ப அந்த பிரச்சனைனால இங்க மாட்டிக்கிறீங்க இப்ப. ரைனா? இங்க கடைசியில சுக்கூனை வச்சு அனுப்பாடுறீங்க. இல்ல. இங்க சுக்கூனை இல் வச்சு நாங்க நிப்பாட்டல. சுக்கூனை ஒன்று இங்க இல்ல நாங்க. அந்த யாக்கு மேல ஒன்றுமே போட்டுல. ஆனா நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா அங்க சுக்கூன் போட்டோம். அப்ப முதலாவது கன்செப்டா தான். வசனத்துல கடைசிக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டக்கூடியதா இருக்கணும். அதுக்கு முன்னால வந்து இருக்கிறது நீங்க சொன்னது போல மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஒன்றா இருக்கணும். அப்படி என்றா தான் அதனிட்டணுங்கிற ஆன்சர் பிள்ளை. அதுக்கு முன்னால வார எழுத்து நாங்க என்ன செய்யணும்? 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டணும். இதெல்லாம் மிக தெளிவா படிப்பிக்கப்பட்டியா? நீனா மறந்தா தெரிய பிரச்சனை. நீ ஓதுறதுல நிறைய எல்லா இடத்துலயும் முட்டும் போதும். அப்படி என்றால் இங்க மட்டும்தான் உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டது 2 அல்லது 3 செகண்ட். 2 என்ற ஆக லோ லெவல் கட்டாயம் நீட்டப்பட வேண்டியது மம்னூன் என்ற இடம். நான் 4 சாப்டர் கேள்வி கேட்டுக்கிறேன். 4 சாப்டர் விடையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி குழம்பி தான் வந்தீங்கன்னா நாளை கிளியர் பண்ணுவோம். அல்லது எல்லா இடத்துலையும் மாட்டீங்க. இங்க மட்டுமே இப்ப நாங்க வசனமே ஓதுறோம். சூறா ஓத போனா இதோட பெரிய பிரச்சனை வரும். இதுக்கு பின்னால மத்த பத்தி 16 பாகம் மத்த படிக்க வேண்டி. இப்ப மத்த பாக்குறேன் எப்படின்னு. மத்திட பேசிக்கான இந்த சில விஷயங்களை எங்களை உழவ வேண்டால் 16 பார்த்தா தலை சுத்தி கொண்டிருக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் குழம்பி குழப்பி குழப்பி தான் வரும் அது. அதுக்காக நான் அதை படிப்பிக்கிறேன் இப்ப. மத்திட பெயர் என்ற மட்டுமே சொல்லி தந்திக்கிறோம். வேற ஒன்றும் சொல்லலையே. இப்ப கட்டாயம் நான் சார் விளங்கப்படுத்த நான் அந்த எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு அதுல ஒரு இடத்துல தேடிட்டு வாங்க. அந்த துஜிசா பத்தி தேடிட்டு வாங்க. ஈக்கும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் உங்களுக்கு படிப்பிக்கப்பட்டி முதலாவது லெவல் ஃபர்ஸ்ட் லெவலில் படிப்பிக்கப்பட்டி நீ என்ன சொன்ன இந்த 3 4 தலைப்புகளை பார்க்க நேரம் சுஜிசா என்கிறது எத்தனை செகண்ட் இடணும் என்ற விஷயம் அதில் வரும். அதையும் பார்த்துட்டே வாங்க. மற்ற ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க.